Hello friends, welcome to our channel Ari today. உங்களுக்கு silk thread அப்படினு சொன்னாலே எனக்கு நிறைய பிசுறு வருது, thread கட் ஆகுது. இந்த ப்ராப்ளம் தான் மட்டும் இருக்கு. என்னால beads யூஸ் பண்ணி எல்லா டிசைனும் சூப்பரா பண்ண முடியும். ஆனா silk thread ட்ரை பண்ணி எந்த ஒரு thread workமே பண்ண முடியல, பண்ண தெரியல அப்படினா கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்காக ஒரு சூப்பரான டிசைன் டுட்டோரியலா நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இதுல நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு. கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா Subscribe பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா நான் front neck வந்து டிரா பண்ணிருக்கேன். இதை எப்படி டிரா பண்ணனும் அப்படினா ஸ்கேல் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு கரெக்ட்டா கீழ அந்த கர்வ் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து நான் ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். இந்த ஆர்ம் ஹோல் ஸ்கேல் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கர்வ் லைன், நெக்கோட யூ நெக், வி நெக் எல்லா நெக்குமே சூப்பரா நீட்டா கொடுக்க முடியும். இந்த மாதிரி கர்வ் கொடுத்து கரெக்ட்டா ஃப்ரண்ட் நெக் வந்து டிரா பண்ணிட்டேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட் வந்து டபுள் லேயரா எடுத்துக்கோங்க. டபுள் த்ரெட்டா எடுத்துட்டு பேக் ஸ்டிச் போட்டுட்டு நான் வந்து ஒரு 2 to 3 லைன் வந்து கரெக்ட்டா அந்த நெக் லைனே பேஸ் பண்ணி செயின் ஸ்டிச் வந்து கொடுக்க போறேன். இதுக்கு முன்னாடி கடைசியா கொடுத்த ஒரு வீடியோ செக் பண்ணுங்க. அதுலயும் நம்ம ப்ளவுஸ் நெக் தான் நம்ம ட்ரை பண்ணிருப்போம், டிசைன் ட்ரை பண்ணிருப்போம். அதுல பாத்தீங்க அப்படின்னா 2 to 3 லேயர் வந்து ஜரி த்ரெட் வந்து கோல்டு கலர் ஜரி யூஸ் பண்ணிருப்போம். இப்போ வந்து நான் சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்றேன். எதுக்காக அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில்க் த்ரெட் பேஸ் பண்ணி இந்த டிசைன் வந்து நம்ம பண்ண போறோம். இப்போ உங்களோட சாரி கலர், ப்ளவுஸ் கலரை மேட்ச் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் த்ரெட் வந்து வருதோ நீங்க அது வந்து இந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா கம்பல்சரி 2 to 3 லேயர் குறைஞ்சது செயின் ஸ்டிச் வந்து கண்டினியூஸா போட்டுக்கோங்க. அப்பதான் டெய்லர்ஸ் அடிச்சு திருப்பும் போது நம்மளோட பீட்ஸ் எதுவும் டேமேஜ் ஆகாம இருக்கும். ரொம்பவே சிம்பிளான டிசைன் தான். நான் உங்களுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்றது எல்லாமே டீடைல்டா சொல்றேன், ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி ஆரி எம்ப்ராய்டரி நீங்க வீட்ல இருந்தே டீடைல்டா கத்துக்கணும், அதுவும் குறைஞ்ச தொகையில கத்துக்கணும். 5000 10,000 இல்லாம வெறும் 999 ரூபாய்க்கு மட்டுமே எல்லாரும் கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸ் சொல்லி கொடுக்குறோம். அதுவும் 3 மாத டியூரேஷன். இந்த 3 மாதத்துக்குமே 999 மட்டும்தான். நீங்க அடிஷ்னலா எந்த ஃபீஸுமே பே பண்ற மாதிரி இருக்காது. தேவை அப்படின்னா கண்டிப்பா ஸ்கிரீன்ல பாக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்க சீக்கிரமே ஜாயின் பண்ணிக்கலாம். இதுவே ஒரு ஆஃபர் பிரைஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். பழகுறதுக்கு தேவையான கிட்டுமே மெட்டீரியல்ஸுமே நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேவைன்னா கண்டிப்பா வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நான் 3 mm ரவுண்ட் பீட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ரவுண்ட் பீட்ஸ், பஞ்ச் பீட்ஸ் எல்லாமே போடும்போது கண்டிப்பா ஒரு பீடா தான் போடணும். 2 பீட் 3 பீட் அந்த மாதிரி கவுண்ட்ல போடவே கூடாது. நம்ம அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா எப்பவும் சொல்ற மாதிரி ஃப்ரேமை நம்ம ரிமூவ் பண்ணதுமே நம்மளோட ஃபேப்ரிக் வந்து ரொம்ப லூஸாக அந்த பீட்ஸ் எல்லாமே ஆட ஆரம்பிச்சிரும். இப்போ நான் எப்படி லாக் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு பெரிய லூப் எடுத்துட்டு நம்மளோட நீடில் வச்சு அப்படியே அந்த லூப்பை நம்மளோட பீட்ஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணி கீழே உள்ள த்ரெட்டை டைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக லாக் ஆகிரும். இப்போ அடுத்து வந்து நான் ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் வந்து போடுறேன். சுகர் பீட் போடும்போது 2 பீடாக தான் போடணும். 3 பீட் 4 பீட் போடாதீங்க. சிங்கிள் பீடாகவும் போட தேவையில்லை. 2 பீட் போட்டிங்க அப்படின்னாலே ஓரளவு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த பீட்ஸ் எல்லாமே போடுறதுக்கு கண்டிப்பாக நார்மல் மிஷின் த்ரெட் தான் எடுக்கணும். ஒரு சிலர் வந்துட்டு ஜரி த்ரெட் யூஸ் பண்ணுவாங்க. நார்மல் மிஷின் த்ரெட் வந்து கட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக. ஜரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய கேப்ஸ் இருக்கும். டிசைன் வந்து ஃபினிஷிங்காக இருக்காது. டிசைன் நல்ல ஃபினிஷிங்காக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நார்மல் மிஷின் த்ரெட் வந்து யூஸ் பண்ணுங்கள். முதல்ல கொஞ்சம் சிரமமாக தெரியும். போட போட உங்களுக்கு அதை பற்றின புரிதல் வந்து கிடைச்சிரும். கரெக்டாக அந்த ஷேப், நெக்கோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகாமல் நீட்டாக பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சுகர் பீட்ஸை வந்து லாக் பண்ணுறதுக்கு கடைசி 2 பீடை லாக் பண்ணி கீழே உள்ள த்ரெட்டை நல்லா டைட் பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க பீட் நல்லா லாக் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு அடுத்த ஒர்க் வந்து பண்ணுங்கள். இது நம்ம சூப்பரான டிசைன் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், பீட்ஸ் நீடில் சுகர் பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு ஒரு 4 சுகர் பீட் மட்டும் இன்சர்ட் பண்ணி ஒட்டி ஒரு செயின் ஸ்டிச் பக்கத்துலேயே குட்டி லாக் போடுறேன். போட்டுட்டு இனி உள் நோக்கி ஒரு 4 பீட் இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் வந்து பண்ணுறோம். அதாவது இது வந்து ஜிக்ஸாக் மெத்தடில் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக 4 பீட் வந்து கவுண்டில் வச்சு போடுங்க. இதே இது உங்களுக்கு அந்த ஜிக்ஸாக் லைன் வந்து கொஞ்சம் பெருசாக வேணும்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஒரு 5 பீட் கவுண்டில் கூட எடுக்கலாம். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கவுண்டில் பீட் எடுக்கிறீங்களோ சேம் கவுண்டில் வந்துட்டு அடுத்தடுத்து அதே பீட்ஸ் வந்து போடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல கிராஸாக ஒரு 2 ஸ்டிச் வந்து போடணும். பீடை ஒட்டி ஒரு செயின் ஸ்டிச் பக்கத்திலே குட்டி லாக். இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு அந்த பீட்ஸ் ஆனது மூவ் ஆகாது, நல்ல க்ரிப்பாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். நீங்கள் நார்மல் அயன் நீடில் யூஸ் பண்ணும்போது, பீட்ஸ்குள்ளது யூஸ் பண்ணும்போது நிறைய பீட்ஸ் வந்து லோட் பண்ண முடியும். உங்களோட டைம் நிறைய சேவ் ஆகும். நார்மலாக நீங்கள் டுலிப் நீடில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு 4 பீட்ஸ் போட்டுட்டு திரும்ப நீடில் த்ரெட் பீட்ஸ் வந்து லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் சிரமம், முக்கியம் நிறைய டைம் வந்து வேஸ்ட் ஆகும். அதுக்காக இந்த மாதிரி பீட்ஸ் நீடில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல கொஞ்சம் உங்களுக்கு ஹேண்டில் பண்ண சிரமமாக தெரியும். போட போட ரொம்ப ரொம்ப ஈஸி.
பாருங்கள், இதுக்குமே நார்மல் மிஷின் த்ரெட் தான் நான் போட்டுட்ருக்கேன். ரொம்ப சிம்பிள் நீட்டான ஒரு டிசைனாக இந்த டிசைன் வந்து இருக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். முக்கியமாக த்ரெட் ஒர்க் வந்து எனக்கு சரியாக பண்ண தெரியல அப்படிங்கிறவங்க இந்த டிசைனை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் நிறைய த்ரெட் ஒர்க் வந்து துல்லியமாக தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி கடைசியாக நம்ம ட்ரா பண்ணியிருக்க லைன் வரைக்குமே கண்டினியூஸாக ஸ்டிச் வந்து பண்ணிக்கோங்க. முக்கியமாக அந்த ஜிக்ஸாக் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? செக் பண்ணுங்கள், நீங்கள் போடும்போதே தெரியும் நம்மளோட ஜிக்ஸாக் வந்து ஈவனாக இருக்குது அப்படின்னு. அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. இப்போ நார்மல் எண்ணாட் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டரி நீடில் நம்பர் 5ல் த்ரெட் வந்து ஒரு 6x6 12 ஸ்ட்ராண்ட்ஸ் கோர்த்து எண்ணாட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் போடும்போது நம்மளோட சில்க் த்ரெட்டை வந்து கொஞ்சம் நல்லா இழுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் வந்து பண்ணணும். இந்த த்ரெட் வந்து உங்களுக்கு தனித்தனியாக பிசுறு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நாட் பண்ணியிருக்கோம்ல, அந்த த்ரெட்டை லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டில் நீடியில் நல்லா ட்விஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எல்லா த்ரெட்டுமே நல்லா சேர்ந்தாக்கில் இருக்கும், ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ உள்நோக்கி த்ரெட் வந்து எடுத்துட்டு நம்மளோட லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டை பிடிச்சு நீடியில் அடியில் கொடுத்து நம்ம வந்து ஒரே ஒரு ரொட்டேஷன் பண்ணி அகெயின் ஃப்ரேம்க்கு அடியில் கொடுத்து கீழே நீடியில் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கிடைச்சிரும். பாருங்கள், லெஃப்ட் ஹேண்டில் உள்ள த்ரெட்டை கடைசி வரைக்கும் விடக்கூடாது, நல்ல பொறுமையாக பிடிச்சு விடுங்க. அந்த பீட்ஸை ஒட்டி வரக்கூடிய உள் கேப்பில் ஃபுல்லாகவுமே நான் ஃப்ரெஞ்ச் நாட் தான் போட போகிறேன். உங்களுக்கு இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக வேணும்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ரெட் கலர் போட்டிருக்கேன்னா அதுக்கு அடுத்தது இன்னொரு கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ளவுஸ் கலரை மேட்ச் பண்ணி கான்ட்ராஸ்ட்டாக போடலாம், இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் மட்டுமே தான் த்ரெட்டில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஆனாலும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்களுக்கு இந்த டிசைன் வந்து நல்லா த்ரெட் ஒர்க் பண்ண மாதிரி எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நம்மளோட கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்குமே ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறோம். முக்கியமாக உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் லேர்ன் பண்ணலாம். நீங்கள் காலேஜ் போகிறீங்க, இல்லை வீட்டில் குழந்தைங்கள வச்சிட்ருக்கீங்க, டைம் இல்லை எனக்கு கொஞ்சம் தான் டைம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற கொஞ்சம் டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னாலே ஈஸியாக இந்த ஆரி எம்ப்ராய்டரி நீங்கள் வீட்டில் இருந்தே கற்றுக்கலாம். ரொம்ப பெரிய தொகை வந்து போடாமல், அதாவது லட்சக்கணக்கில் நம்ம வந்து முதலீடு போடாமல் ப்ராப்பராக ஒரு 1500க்கான மெட்டீரியலும் கோர்ஸ் ஃபீஸ் 999 இருந்தாலுமே போதும். சூப்பராக அந்த கோர்ஸை வந்து நீங்கள் படித்து சின்ன சின்ன ஆர்டர் எடுத்து ஈஸியாக சம்பாதிக்க முடியும். அதனால் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து கோர்ஸில் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து பாருங்கள், நான் வந்து ஒரு சீக்வன்ஸ் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரேம்க்கு அடியிலிருந்து த்ரெட் வந்து நம்ம இப்போது எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு ஒரே ஒரு சீக்வன்ஸை அந்த நீடிலோட ஹோல்குள்ளே விட்டு அந்த த்ரெட்டோட கடைசி எண்டு வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு நம்ம வந்து அதே சீக்வன்ஸ் ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அந்த அதாவது சீக்வன்ஸ் ஹோல் வழியாக நமக்கு வந்து நாட் வந்து லாக் ஆகும் இல்லையா, அப்போ ரொம்ப டைட்டாக தெரியும். அந்த டைட் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது, இல்லை அது ரொம்ப சிரமமாக தெரியுதுன்னா டைரெக்டாக ஃப்ரேம்க்கு அடியிலேருந்தே த்ரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம ரொட்டேட் கொடுத்து நம்ம சீக்வன்ஸ் ஹோல்குள்ளேயே ஸ்ட்ரைட்டாக வந்து கொடுத்துடலாம். இந்த ரெண்டுக்குமே எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு போடுற ஸ்டிச் வந்து நம்ம முதல்ல போட்டோம் இல்லையா, சீக்வன்ஸை அந்த நீடிலோட ஹோல்குள்ளே விட்டு போடும்போது உங்களுக்கு கீழே த்ரெட்டை வந்து இழுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும், நம்மளோட ஃபேப்ரிக்கே லூஸ் ஆயிரும், அந்தளவு சிரமம் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு டைரெக்டாக சீக்வன்ஸோட ஹோல்குள்ளேயே நீடில் பஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். சில்க் த்ரெட் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 10 டிப்ஸ் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ செக் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிகினர் அப்படிங்கிறப்போ இந்த டிசைனுக்கு வந்து நீங்கள் ரேட்டு தாராளமாக ஒரு 1000லேருந்து 1200 300 வரைக்குமே வாங்கிக்கலாம். 1300லாம் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா பார்டர் லைன் வந்து எக்ஸ்ட்ராவே கொடுங்க. எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஒரு சுகர் பீட் லைன், மீட்டர் செயின் இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் இதே பார்டர் வந்து நீங்கள் கண்டினியூ வந்து பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக நீட் ஃபினிஷிங் வந்து கொடுக்க பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி ஸ்டிச் வந்து பண்ணுங்க. ஆரி எம்ப்ராய்டரி கொஞ்சம் தெரியும், ஆனால் நான் ப்ராப்பராக ஆரி எம்ப்ராய்டரி பற்றி கற்றுக்க விரும்புகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக நம்மளோட கோர்ஸ் ஃபீஸ் மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட கோர்ஸை பற்றி என்ன டவுட் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டுட்டோரியலில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.